எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா பெரிய பெரிய படத்துலையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோக்கு மட்டும் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் குடுத்துட்டு மத்தவங்களுக்கு தராம இருப்பாங்க. ஈக்குவலா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் குடுத்ததா இருக்கணும். அதே மாரி துல்கர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரு இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து வேஸ்ட் பண்ணதே கிடையாது. எல்லா படத்துலயும் சூப்பரா பண்ணி உதறுவாரு. அதே மாரி. இது என்ன மாதிரி கான்செப்ட் சொல்லுவாங்க படத்துல? அந்த ஈகோ வந்து எந்த அளவுக்கு லைஃப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அந்த தலகணம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நானே வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அப்படியே பீக் போயிடுச்சு. அந்த செகண்ட் ஹாஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கு? புரியல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹீரோயின் டெத் ஆமாம். பார்த்துட்டு இருக்கு. அது வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தர் மேலே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்குறப்ப இவன் மேலே அப்படின்னு ஒருத்தருக்காக பார்த்து ஆனால் அப்படியே சூப்பராக முடிச்சிருந்தாங்க. கெஸ் பண்ண முடியல. ஆமாம் அப்படிதான் இருந்துச்சு. ஓவரால் படம் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படி சொல்கிறது, ஸ்லோவாக படம் போகுது. ஆக்டிங் இந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸ்லோவாக போவோம், ஆனால் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்கும். மம்புட்டி அது மாதிரி ஒரு படமான இது பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பாக. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம். இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ல முடியாது. ஆக்டிங் லவ் பண்ணி பார்ப்பாங்களே ஒரு சிலர்லாம், இவங்க ஆக்டிங் சூப்பராக இருக்கும். அது மாதிரி துல்கர் சர்மான்னு சொல்லுவேன் நான், ஸ்கிரிப்டில் எப்பவுமே சூப்பராக இருக்கும். சமுத்திரக்கனியாக தான் அந்த ஈகோ கிளாஷ் தான். அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒரு சீன்லேயும் அவங்க கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். எப்போலாம் மீட் பண்ணுறாங்களோ அப்போலாம் அந்த கிளாஷ் இருக்கும். எடிட்டிங் முன்ன பின்ன இருக்குன்ற மாதிரி. புரியல. எடிட்டிங்கில் எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அதே மாதிரி சாங்ஸ் எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல. 1-2 லவ் சாங் இருந்துச்சு. பிஜிஎம் அதுவும் எதுவுமே எனக்கு இம்பாக்ட் பண்ணல. அவங்க ஆக்டிங்லேயே ஃபுல்லாக போயிடுச்சு படம் ஃபுல்லாக. துல்கர் படம் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் செம்மையாக இருக்கும். ஆமாம். அளவுக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம். வணக்கம் ப்ரோ. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. யாருக்கு எப்படி இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சு.